ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் அப்பியரன்ஸ்க்கு ஒரு அஸ்தட்டிக் பாடி ஷேப்ல இருப்பது எவ்வளவு அவசியம்னு இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். ஒயிட் ஷோல்டர்ஸ், ஸ்ட்ராங் மசில் அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் பாடி ஷேப் மக்களுடைய மனசுல பயத்தை அண்ட் ரெஸ்பெக்ட் உருவாக்கத்துக்கு இது போதும். அண்ட் அப்படி உங்களுடைய ஏஜ் 18ல இருந்து 30 வயசுக்கு இடையே இருக்குன்னா அப்போ உங்க லைஃபோடைய கோல்டன் ஏரா போயிட்டு இருக்கு. இந்த ஏஜ்ல உங்க பாடியோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதனாலேயே அப்படி இந்த ஏஜ்ல உங்களுடைய டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை சரியாக மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நீங்க வீட்டுல இருந்துகிட்டு சில நாட்கள்லயே இந்த மாதிரி ஸ்ட்ராங் அஸ்தட்டிக் பாடியை பில்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இத நான் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல, பதிலா நீங்க இந்த வீடியோலயே கிளியர்லி பார்க்கலாம். இந்த பையன் வீட்ல இருந்தே அவருடைய அதிகரிக்கிற வயசு, ஹார்ட் ஒர்க் அண்ட் கொஞ்சமாக டிசிப்ளினை உபயோகிச்சு வீட்லயே இந்த மாதிரி பவர்ஃபுல் அண்ட் அஸ்தட்டிக் பாடியை அச்சீவ் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த விஷயம் நீங்களும் செய்யலாம். அதுவும் எந்த ஒரு ஜிம் போகாமலே வீட்ல இருந்து. இதுக்கு நீங்க வெறும் 6 எக்ஸசைஸ் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். வெள்ள உங்களுக்கு 3 வாரத்திலேயே இதோட ரிசல்ட்ஸ் கிளியர்லி தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப்பை சொல்ல போறேன். சோ தட் நீங்க நேச்சுரலி ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் ஆராவா பில்ட் பண்ணலாம். இதனால் மக்கள் உங்களை இக்னோர் பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கிறது உங்களுக்கு கட்டாயமாயிடும். சோ அப்படி நீங்க சீரியஸ்லி ஒரு அஸ்தட்டிக் பாடியை பில்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் ஆராவை பில்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப சீக்கிரமாவே கீழே பவர்ஃபுல்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல என் கூட என் வரைக்கும் இருங்க. ஏன்னா இன்னையில இருந்து வாழ்க்கை மாறப்போகுது நண்பா. சோ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் பிகின். இப்போ இந்த எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் வாரத்துல 6 நாள் ஃபாலோ பண்ணுவோம். இங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாடியோட ஒவ்வொரு மசில் குரூப்பையும் ட்ரெயின் பண்ணுவோம். சோ தட் நம்மளோட பாடி ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்ல வர ஆரம்பிச்சிடும். இதுக்காக நம்ம டே 1ல செய்யணும் புஷ் அப். புஷ் அப் நண்பா சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஜேனா ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. ஜேனா சரியான ஃபார்மட்ல புஷ் அப் செய்யறதுனால இது நம்மளுடைய அப்பர் பாடி, அதாவது செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப் அண்ட் கோரை சில நாட்கள்லயே ஒயிட், ஸ்ட்ராங் அண்ட் அஸ்தட்டிக் ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நீங்க முதல்ல இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எடுத்துக்கணும். அதுல உங்களுடைய முழு பாடியும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கீழே போகணும். அண்ட் அதுக்கு பிறகு ஒரேடியா எக்ஸ்ப்ளோசிவாக மேல வரணும். இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு உறுதியான மசில் டென்ஷன் ஃபீல் ஆகும். இதனால நண்பா எக்ஸ்ப்ளோசிவாக உங்களுடைய மசில் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க இதோடைய 3 செட் போடணும். அண்ட் ஒவ்வொரு செட்லயும் நீங்க 12ல இருந்து 15 புஷ் அப் செய்யணும். அண்ட் சில நாட்களுக்கு பிறகு அப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான நார்மலான புஷ் அப் செய்யறது ரொம்ப சுலபமாயிடுச்சுன்னா அப்ப நீங்க டைமண்ட் புஷ் அப், ஆர்ச்சர் புஷ் அப் அண்ட் வெயிட்டட் புஷ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஆக்சுவலி உங்களுடைய வளைவான பாடி போஸ்டரை சரி பண்ணிடும். உங்களுடைய தோள்பட்ட ஷோல்டர் வந்து ரொம்பவே திடமாக ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய செஸ்ட் வைட் அண்ட் டாமினேட்டிங் ஷேப்ல வர ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுடைய பேக் வி ஷேப்ல வர ஸ்டார்ட் ஆயிடும். இதோட ரிசல்ட் அன்பா உங்களுக்கு முதல் வாரத்திலே தெரிய ஆரம்பிக்கும். நம்பர் 2, ஸ்குவாட்ஸ். இங்க பாருங்க, ஸ்குவாட்ஸ் பண்றவங்களுக்கு பொதுவா இதுதான் என்ன இருக்கும். இதனால அவங்களுடைய லெக் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு. ஆனா நண்பா இது முற்றிலும் உண்மை கிடையாது. ஏன்னா இது கம்பவுண்டிங் எக்ஸசைஸ். இது இதை செய்யறதுனால குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், க்ளூட்ஸ் அண்ட் ஆப்ஸ் சரியாக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா இது உங்களோட பாடிக்கு ஒரு திடமான பேஸ் உருவாக்க உதவி செய்யும். இதை செய்யறதுக்கு நீங்க உங்களுடைய கால்களை உங்களுடைய ஷோல்டர் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் மெதுவா கீழே உட்காரணும் இந்த மாதிரி. இதனால உங்களுடைய லோவர் பாடியில ஒரு பயங்கரமான மசில் டென்ஷன் ஃபீல் ஆகும். சோ நண்பா இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது உங்களுடைய மசில் சரியாக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு. நீங்க இதோடைய 12 ரெப்ஸ் செய்யணும். அண்ட் இதையும் நீங்க 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் எப்ப நீங்க இந்த நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்றதுல ப்ரோ ஆயிடுறீங்களோ அதுக்கு பிறகு நீங்க ஜம்ப் ஸ்குவாட்ஸ் அண்ட் பல்கேரியன் ஸ்குவாட்ஸையும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல செய்ய ஆரம்பிக்கலாம். வெல் செய்யும்போது பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி தெரியும். இது வெறும் உங்களோட லெக்ஸ் ஸ்ட்ராங்கா மட்டும் ஆக்குறது இல்ல, பதிலா இதோட உதவியுடன் உங்களோட பாடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் உருவாக்கத்திலே உதவியா இருக்கும். எப்படின்னா நண்பா நீங்க நிக்கிற விதத்திலே மக்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க ஒரு உண்மையான டாமினேட்டிங் மேல் யாருன்னு. ஏன்னா அப்படி உங்களோட லோவர் பாடி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப உங்களுடைய ஓவரால் லுக்கும் இந்த மாதிரி டாமினேட்டிங் மேலாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா எக்ஸசைஸும் பண்றது கூடவே நீங்க ஒரு ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். பட் ஸ்டில் நீங்க ரொம்பவே ஒல்லியா இருக்கீங்கன்னு தோணுதுன்னா அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களோட பாடியில சரியான முறையில அப்சர்வ் ஆகுதான்னு பார்க்கணும். உங்களுடைய மசில் அண்ட் வெயிட் கெயினை ஆயுர்வேதிக் முறையில 10x இன்னும் ஃபாஸ்டன் பண்ண டெய்லி நீங்க சாப்பிடுற ஃபுட் கூட உஜ்வாலா ஆயுர்வேத ஆசிரமோட லிவ்கான் சிரப் அண்ட் அசிகான் சிரப் வெயிட் கெயினுக்கு நீங்க டெய்லி ஒரு முறை எடுத்துக்கிறது பெஸ்ட். தினம் மத்தியானம் சாப்பிடுறதுக்கு 15 மினிட்ஸ் பிஃபோர் 10 ml லிவ்கான் சிரப் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் மத்தியானம் சாப்பிட்ட உடனே இந்த அசிகான் சிரப்பை 10 ml எடுத்துக்கோங்க. ஏன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த லிவ்கான் சிரப் எடுத்துக்கணும்னா இதுல இருக்கிற பிரிங்கராஜ், குடிச்சி, சீராட்டா, பூமி ஆம்லா, குட்கி போன்ற ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ்ல வைட்டமின் சி அண்ட் ஃபைபர் இருக்கு. இது நம்மளுடைய மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணும். சோ தட் நம்ம சாப்பிடுற போற ஃபுட்ல இருந்து நம்மளோட பாடி அதிகபட்சமான எனர்ஜியை அப்சார்ப்ஷன் பண்ண நம்மளோட பாடியை இது தயாராக்கி வச்சுக்கோ. மசில் கெயினை ஈஸிலி நடக்க வைக்க. அண்ட் சீக்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே ஒட்டி போயிருந்தா அண்ட் இத ஃப்ளஃபி சீக்ஸாக மாத்தி விடும். அண்ட் பசியில உங்களுக்கு ஒழுங்கா எடுக்க வைக்கும். முக்கியமா நீங்க சாப்பிட போற ஃபுட் சரியா டைஜஷன் ஆனா தானே வெயிட் கெயின் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு இந்த லிவ்கான் சிரப்ல இருக்கிற ஆயுர்வேதிக்
ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இது போக உங்களோட இம்யூனிட்டி அண்ட் லிவர் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். லாஸ்ட்லி ஃபேஸையும் க்ளோவா வச்சுக்கோ. மதிய சாப்பாடு நீங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஏன் அசிகான் சிறப்பை நீங்க எடுத்துக்கணும்னா இதுல இருக்கிற பெடல், விடாரிகாண்ட், பிரிங்கராஜ், குடிச்சி, சீராட்டா, சுந்து போன்ற ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ்ல நீங்க சாப்பிட்ட ஃபுட்டை ப்ராப்பரா டைஜஷன் பண்ண உங்க பாடியை இது தயார் பண்ணும். இதனால உங்களோட வெயிட் கெயின் ஸ்பீட் அப் ஆகும் இன்னும். அண்ட் வயிற்று ப்ராப்ளம்ஸ் லைக் மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் வராமலும் இது உங்களை பாத்துக்கோ. அண்ட் லாஸ்ட்லி உங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். அண்ட் 2 சிறப்பும் கம்ப்ளீட்லி ஆயுர்வேதிக் வித் 0 கெமிக்கல்ஸ். பிளிப்கார்ட்ல இதுக்கு பலர் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் 2 சிறப்பும் சேர்த்து 490 rupees தான். உங்க வெயிட் கெயின் ஜர்னில இந்த நேச்சுரல் ஆயுர்வேதிக் விஷயத்தை ஆட் பண்ணுங்க. ரிசல்ட் நாள் போக்கல you will notice. உஜ்வாலா ஆயுர்வேதாஸ்ரமோட லிவ்கான் சிரப் அண்ட் அசிகான் சிரப்பை நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன் நம்பர் 3 பைக் புஷ்அப்ஸ். எதுக்கு நீங்க அப்சைட் டவுன் வி ஷேப்க்கு வந்துடணும் இந்த மாதிரி. பிறகு உங்களோட பாடியை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். அண்ட் இந்த மாதிரி புஷ் அப் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் உங்களோட ஷோல்டர், அப்பர் செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் மூணுத்தையும் பெர்ஃபெக்ட்லி டார்கெட் பண்ணும். இதனால நீங்க எப்பலாம் ஷர்ட் இல்ல டி-ஷர்ட் போட்டாலும் அப்போ உங்களுடைய ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஒரு டாமினேட்டிங் சிக்மா மேல் மாதிரியான லுக் கொடுக்கும். இந்த எக்ஸசைஸை நீங்க 12 ரெப்ஸ் செய்யணும். அண்ட் இதையும் நீங்க 3 செட் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் எஸ் அப்படி உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே கஷ்டமாக தோணுச்சுன்னா அப்ப நீங்க உங்களுடைய பேக் பேக்ல புக்ஸ் இல்ல வேற எதனா எடை உள்ள விஷயங்களை நிரப்பிட்டு அண்ட் வீட்லயே லேட்டரல் ரைசஸ் செய்யலாம் இந்த மாதிரி. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய ஷோல்டர் டெல்ஸை இந்த மாதிரி வைட் டாமினேட்டிங் மஸ்குலராக ஆக்கும். இதோடைய கிளியர் ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். டவுன் நம்பர் 4 பிளாங்க் 2 புஷ் அப். இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செஸ்ட், ஷோல்டர், ஆர்ம்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கோர் எல்லாமே ட்ரெயின் ஆக போகுது. அண்ட் அன்பா ஒரு ஸ்ட்ராங் கோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு அத்லெட்டிக் லுக் மட்டும் கொடுக்கறதுல பதிலா உங்களோட பெல்லி ஃபேட்டையும் பட்டர் மாதிரி கரைச்சிரும். அண்ட் அன்பா இது செய்யறது ரொம்ப சுலபம் தான். நீங்க எல்லாத்துக்கும் முதல்ல பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடணும். அண்ட் பிறகு புஷ் அப் செய்யற மாதிரி இந்த மாதிரி நீங்க நின்னுறணும். முற்றிலும் இந்த மாதிரி தான். சேம் ஸ்டெப்ஸ் நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய எல்லா எனர்ஜியும் உறிஞ்சிடும். சோ கவனமா இருங்க. ஆரம்பத்துல நீங்க இதோடைய 10 ரெப்ஸ் செய்யுங்க. அண்ட் இது நீங்க 3 செட் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் சில நாட்களுக்கு பிறகு உங்களோட ஸ்டாமினா அதிகரிச்சதோ அப்ப நீங்க இதோட செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு பிரகாரம். இந்த ஒரு எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா உங்க பாடியோட ஸ்டாமினாவை உடனே 100x ஆக்கிடும். இத நான் எழுதி கூட கொடுக்கிறேன். டவுன் நம்பர் 5 லாஞ்சஸ். இப்ப நண்பா 5வது நாள்ல இருந்து நம்ம லோவர் பாடியில ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் லாஞ்சஸ் இதுக்கு ரொம்பவே பெஸ்டான எக்ஸசைஸ். லாஞ்சஸ் வெறும் உங்களுடைய லெக் ஸ்ட்ரென்த் மட்டும் அதிகரிக்கிறது இல்ல, கூடவே இது நீங்க நிக்கிற போஸ்டரையும் ஃபிக்ஸ் பண்ணும். ஏன்னா நண்பா மெஜாரிட்டியான ஆட்களுக்கு சரியாக நிக்க கூட வராது. அவங்களுடைய போஸ்டர் எப்பவுமே சீர் இல்லாம இருக்கும். அண்ட் நண்பா இந்த காரணத்தினாலேயே அவங்களுக்கு ஒரு டாமினேட்டிங் ஆரா பில்ட் ஆகாம போயிருது. இப்போ இதுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய ஒரு காலை முன்னாடி வைக்கணும் இந்த மாதிரி. அண்ட் பிறகு உங்களோட பாடியை கீழே லோவர் ஆக்கணும். சோ தட் உங்களுடைய அடுத்த காலோட நீ ஃப்ளோரா இந்த மாதிரி டச் பண்ணணும். பிறகு நீங்க நேராக நின்னுட்டு இதையே உங்களோட செகண்ட் லெக்லயும் செய்யணும். இந்த மாதிரி நீங்க இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யறப்போ நீங்க வேற கவனமா இருக்கணும் உங்களோட பாடி போஸ்டர் சரியாக இருக்கான்னு. அப்பதான் உங்களுக்கு இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இதையும் நீங்க ஆரம்பத்துல 10 ரெப்ஸ் செய்யணும். அண்ட் இதோடதையும் நீங்க 3 செட் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா எப்ப நீங்க இதை செய்யறதுல கை தேர்ந்தவர் ஆயிருங்களோ அப்ப நீங்க உங்களோட கைகள்ல வெயிட் வச்சுக்கிட்டு வெயிட்டட் லாஞ்சர்ஸ் இல்ல ஜம்ப் பண்ற விதமா ஜம்பிங் லாஞ்சர்ஸோ இந்த மாதிரி செய்யலாம். இது உங்களுடைய பாடி போஸ்டர் அண்ட் பாடி ஸ்டெபிலிட்டி ரெண்டுத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் ஆக்கும். இதனால நீங்க நிக்கிற விதத்திலேயே மக்களுக்கு உங்களுடைய ஒரு பவர்ஃபுல் ஆரா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ லாஸ்ட் டேல நம்ம செய்ய வேண்டியது பர்பீஸ். இந்த ஒரு எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முழு பாடியும் ஒரே டேக ட்ரெயின் பண்ணும். செஸ்ட், ஷோல்டர், லெக்ஸ், கோர் அதாவது ஆப்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாக ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்க ஸ்குவாட்ஸ் பொசிஷன்ல இந்த மாதிரி வரணும். இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களோட காலோட பொசிஷன் பெர்ஃபெக்ட்லி இந்த மாதிரி அலைன்டாக இருக்கணும். அண்ட் பிறகு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கீழே போற விதமா இந்த மாதிரி புஷ் அப் செய்யணும். பிறகு நீங்க புஷ் அப் கம்ப்ளீட் பண்ற விதமா இந்த மாதிரி ஜம்ப் பண்ற விதமா எழுதுக்கணும். முற்றிலும் இந்த மாதிரி. இது உங்களுடைய முழு பாடி பட்டர் ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுல கூடவே உங்க பாடியில இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டியோ பட்டர் மாதிரி கரைச்சு விட்டுரும். இதனால நண்பா அடுத்த 3 வாரத்திலேயே நீங்க ஒரு பவர்ஃபுல் அஸ்தெட்டிக் லுக் அடைஞ்சிருவீங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கலாம். பிறகு நீங்க இதை எவ்வளவு வேகமா எவ்வளவு இன்டென்சிட்டியுடன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஃபேட் பர்ன் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இது ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதையும் நீங்க 12 ரெப்ஸ் பண்ற விதமா 3 செட் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இந்த 6 நாள் வொர்க் அவுட் ரொட்டீனுக்கு பிறகு சண்டேனால நீங்க முற்றிலும் ஓய்வு எடுக்கணும். சோ தட் உங்க பாடியோட ரெக்கவரி சரியாக ஏற்படும். பட் இது கூடவே நீங்க நம்மளுடைய பழமை ஆயுர்வேதோட சீக்ரெட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு இதோட ரிசல்ட் மேசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவாக கிடைக்கும். அது என்னன்னா ஃபாலோ பிரம்மச்சரியா. அண்ட் அன்பா இத நான் கிண்டலா சொல்லல. நீங்க யாரும் இந்த மாதிரி நபரை பாருங்க. யாரு அப்பப்போ பிரம்மச்சரியாவை நாஸ்தியாக்குறாரோ அண்ட் கூடவே எக்ஸசைஸ் செய்யறாரோ அண்ட் சரியான நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணாலும் ஆனாலும் நண்பா இவ்வளவு எஃபர்ட் போட்ட பிறகும் அவருக்கு எந்த ஒரு ரிமார்க்கபிள் ரிசல்ட்டும் கிடைக்காது. அவரோட முழு பாடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த விஷயம் சயின்டிபிக்கலி
சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. எப்ப நீங்க பிரம்மச்சரியாவை நாஸ்தி பண்றீங்களோ அப்ப உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் டிராஸ்டிக்கலி கீழே போயிருது. இதனாலேயே உங்களோட மசில் growth and strength ரெண்டுமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இதனால தான் முகமது அலில இருந்து உலகத்தோட பெரிய சாம்பியன்ஸ் எல்லாருமே டோர்னமெண்டோட சில மாசத்துக்கு முன்னாடில இருந்தே ஸ்ட்ரிக்ட் பிரம்மச்சரியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ தட் அவங்களோட கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான ஸ்ட்ராங் அண்ட் டாமினேட்டிங் ஆரோவா பில்ட் பண்ணலாம். நம்பிக்கை இல்லனா நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ரிசல்ட் கிடைக்கலனா கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் இங்கேயே தான் இருக்கேன். அண்ட் இந்த ஜர்னில உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் நண்பர் மாதிரி உதவி செய்யும் உஜ்வாலா ஆயுர்வேத ஆசிரமோட லிவ்கான் அண்ட் அசிகான் சிரப். இது ரெண்டுத்தையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட லைஃபை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.